ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் டி ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பத்தி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஜிஎஸ்டியில் என்ன தடை செய்யப்பட்டிருக்கு இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் நம்ம கொடுக்காம ஐடிசியை இருக்கிற பர்ச்சேஸ்ல இருக்கிற ஐடிசியை நீங்க கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடிசி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து நம்ம ஐடிசி எடுத்திருப்போம், அந்த ஐடிசியை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆனா பார்ட்டிக்கு பேமெண்ட் கொடுக்கறத மட்டும் விட்டுருப்போம். சப்போஸ் 180 டேஸை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, அந்த 180 டேஸ் கடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஐடிசி நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஐடிசி எலிஜிபிலிட்டி கிடையாது. அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கட்டி நம்ம செட்டில் பண்ணணும். சப்போஸ் பேமெண்ட் பார்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டோம், அவருடைய பேமெண்ட்டை செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஐடிசியை ரீக்ளைம் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு விதத்திலையும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரீக்ளைம் பண்ண முடியாது. இதுவே ஐடிசியில் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறொரு காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.